புதுசா மாடித்தோட்டம் தொடங்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, எந்த சைஸ் க்ரோ பேக்ல எந்த மாதிரியான செடிகளை வைக்கணும். சரி வாங்க, மாடித்தோட்டத்துக்கு எந்த மாதிரியான சைஸ்ல இருக்கக்கூடிய க்ரோ பேக்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுல என்ன செடிகள் வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 12 சைஸ் க்ரோ பேக். இதுல வந்து நீங்க சின்ன செடிகள் வைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா துளசி, சில மூலிகை செடிகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி செடிகள் வைக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12க்கு 12 சைஸ் க்ரோ பேக். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக விற்பனையாகக்கூடிய ஒரு க்ரோ பேக் இது. ஸோ இந்த க்ரோ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் செடி மாதிரியான பூச்செடிகள் வைக்கலாம். இது போக வந்து பாத்தீங்கன்னா காய்கறி செடிகள் ஒன்று வைக்கலாம். ஸோ அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய க்ரோ பேக் வந்து பாத்தீங்கன்னா 15க்கு 15 சைஸ் க்ரோ பேக். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காய்கறி செடிகள் 2 வைக்கலாம். ஓரளவு பெரிய செடிகள் வைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பழமரங்கள்ல ஸ்வீட் லெமன், அப்புறம் பூச்செடிகள் வந்து பாத்தீங்கன்னா நந்தியாவட்டம், பாரிஜாதம், இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே நம்ம இந்த க்ரோ பேக்ல வைக்க முடியும். இது போக காய்கறி செடிகள்ல கொடி வகைகள் இருந்தாலும் நம்ம இந்த க்ரோ பேக்ல வைக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 18க்கு 18 சைஸ் க்ரோ பேக். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காய்கறிகளும் வைக்கலாம். இதுல வந்து ஒரு 4 காய்கறி செடிகள் வைக்கலாம். இது போக அரளி மாதிரியான பெரிய சைஸ்ல பூக்கக்கூடிய பூச்செடிகளை வைக்கலாம். இது போக நம்ம சின்ன சைஸ்ல வளரக்கூடிய பழமரங்கள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா செரி, அந்த மாதிரியான செடிகள் எல்லாமே நம்ம இதுல வைக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 21க்கு 21 சைஸ் க்ரோ பேக். இதுல வந்து நம்ம பழமரங்கள் வைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொய்யா மரம், அப்புறம் சப்போட்டா, இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே நம்ம வைக்க முடியும். ஸோ இருக்கிறதுலே பெரிய சைஸ் க்ரோ பேக் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் 24க்கு 24 க்ரோ பேக். இதுல வந்து நம்ம வாழை மரம் வைக்கலாம். ஏன்னா வாழை மரத்துக்கு வந்து அதிகப்படியான மண்ணு தேவைப்படுறதுனால வாழை மரம், கொஞ்சம் பெரிய சைஸ்ல வளரக்கூடிய மாமரங்கள் கூட நம்ம இதுல வைக்கலாம்.